இந்த கிணத்தை தான் நம்ம செம்புலிங்கம் தம்பி ஒரே தாவல தாவிருக்காரு. ஏ லிங்கம், இன்னும் என்னால நம்ப முடியலப்பா. உள்ளளவு 20 அடி இருக்காது. என்னவே, அந்த தம்பி தாண்டின முழு நீளமும் 21 அடி 10 அங்குலம் தெரியுமாவே? எப்பா, அதுவும் 17 வயசுல அப்படி ஒரு வேலையை செஞ்சான்னா உண்மையிலே ஆச்சரியமாப்பா. அது என்னவே பெருசு. ஒரு தடவை இந்த கிணத்தை ஓடி வந்து தாண்டும் போது ஒரு மீன் கொத்தி பறவை உள்ள இருந்து வெளியே பறந்துருக்கு. அதையும் ஒரே பிடியில பிடிச்சிட்டு அந்த பக்கம் தாவிருக்காருன்னா பாருமே. இது என்ன சொல்லுவீரு? ஏ, உனக்கு தான் அவனை தெரியுமே, எனக்கு எப்படியாவது அறிமுகம் செஞ்சு வையன். அவன் எனக்கு ஒன்று விட்ட சித்தப்பாமா வந்தாவே. இப்போ கருப்பட்டி கடையில் இருப்பான். சாயங்காலமாக வரும். அவங்க அம்மா கூட குலதெய்வம் கோயிலுக்கு வருவான். அங்கே வச்சு பார்ப்போம். ஏய், மறந்துடாதவே, வரட்டுமா? இந்த மாசான முத்து சரிப்பட்டு வர மாட்டான் போல இருக்கே. ஏ செம்புலிங்கம், நீ இங்கேயா இருக்க? உன்னைய எங்கெல்லாம் தேடுறதுப்பா. என்ன காசி, என்ன விஷயம்? அந்த ரவுடி பைய போலீஸ்ல காசு கொடுத்து செட்டியார் வீட்டு களவுல செம்புலிங்கத்துக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு ஒரு கதையை கட்டிட்டான். அது எப்படி போலீஸ் நம்பும்? நம்ம லிங்கம் நேர்மையானவன்னு ஊருக்கே தெரியுமே. ஏ பொலமாடா, உன்கிட்ட விளக்கம் கேட்க நான் வரல. எப்படியோ சரி கட்டி போலீஸ நம்ப வச்சு காசும் கொடுத்துட்டான். போலீஸ் உன்னையும் கூட்டாளியும் தேடிட்டு வருது. எங்கேயாவது ஓடிப்போ. என் மடப்பையில நான் ஏன்டா ஓடணும்? மடியில கனவு இருந்தாதானே வழியில பயம் இருக்கும். நான் ஏன் ஓடணும்? ஐயோ செம்பு, விவரம் புரியாம பேசாத. போலீஸ்காரன் கையில கிடைச்ச உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்காம நாயை அடிச்ச மாதிரி அடிப்பானுவ. நேரா கோர்ட்ல போய் சரணடையணும்னா யாரு கண்ணையும் படாம நீ போகவே முடியாது. ஊரு பூரா உன்னை தேடுதானுவ. உன் பொண்டாட்டிய மடத்தனமா கேள்வி கேட்டு கொல்லுதானுவ. அந்த பிள்ளை ஒரே அழுகையா அழுது. என்ன சொல்ற காசி? சீதே அழுறாளா? என்னைய நம்புப்பா. எங்கேயாவது காட்டுல ஓடி ஒளிஞ்சிக்க. முடிஞ்சா செங்கல் தெரி பக்கம் போ. அங்கதான் பாதை சரி கிடையாது, யாரும் வர முடியாது. போலீஸ் வரா, ஓடுங்களே ஓடுங்களே. வாழ்ந்தா அம்மா மாதிரி வாழனியா. உண்மையிலே நம்ம டோனா ஒரு பேரை உலக அளவில் கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப நல்ல காரியம்தான். ஆனால் டோனாவூருங்கிற பேரு உலக அளவில் பிரபலமானாலும் டோனாவூருக்காக, திருச்சபை வளர்ச்சிக்காக இவங்க பங்கு கொஞ்சங்கிறது என்னோட கருத்து. தப்பா நினைக்காத, என்னோட ஆதங்கமும் கூட. என்னப்பா இப்படி பேசுற? ஐயோ சாலமன், நான் புனிதர்களையோ ஊழியர்களையோ விசேஷமா நம்ம வாக்கர் ஐயாவையோ ஏமி அம்மாவையோ எந்த வகையிலையும் குறை சொல்லலை. அவங்க பத்தி பேசவும் அருகதை இல்லாதவன். பாரேன், சான்பத்துங்கிற செம்மன்காடு நாசரத்துங்கிற அடைக்கல பட்டணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு கலைக்கல்லூரி, பெரிய மருத்துவமனை, பிரசித்தி பெற்ற 2 பெரிய மேல்நிலை பள்ளிகள், ரயில்வே ஸ்டேஷன். இது மட்டுமல்ல, அந்த ஊரு என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன், மர்காசியஸ் என்கிற ஒருத்தர் சாதனை தானே. தூத்துக்குடி எடுத்துக்க. ஏன், கால்வல்லுங்கிற ஒருத்தர் அந்த ஊரை எவ்வளவு தூரம் வளர்த்திருக்காரு. அந்த வரிசையில வளம் நிறைஞ்ச நல்ல சீதோஷ்ண நிலை கொண்ட நம்ம டோனாவூர் மட்டும் அந்த அளவு ஏன் வளரல? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். கொஞ்சமா? ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம்ப்பா. ஏமியம்மா பிரதரன் சபையை சேர்ந்தவங்கிறதுனால தனி அமைப்பாகவே செயல்படுது அந்த ஃபெலோஷிப். தனி ஞான ஸ்நானம் எல்லாமே தனிதான். ஏய், இப்படி சொல்றது தப்பு. தனி அமைப்புக்கு காரணம் வெளி உலக பாவக்கரைகள் வளாகத்துக்குள்ள நுழையக்கூடாதுன்னு அம்மா எடுத்த விசேஷித்த முடிவு தான். இங்கே இருந்து வெளி கல்லூரியில் படிச்சுட்டு விடுமுறைக்கு இங்கே வர்ற பையங்களையும் பிள்ளைகளையும் தனித்தனியாக தங்க வச்சு அவங்க வெளி உலகத்தினால கரைப்பட்ட சிந்தனைகளை, நச்சு விதைகளை உள்ளிருக்கிற பிஞ்சுகள் மேலே பரவ விட்டுறக்கூடாதுன்னு அவ்வளவு கவனமாக இருந்தாங்க. ஏய், மொத்தத்தில் ரேணியசையாவுக்கு பிறகு நம்ம சேகர வளர்ச்சியில் அத்தனை தீவிரம் மற்றவங்க காட்டலையேன்னு ஒரு சின்ன வருத்தம். தப்பா நினைச்சுக்கிடாத, இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏ லிங்கம், நீ இலங்கைக்கு ஓடினவன் அங்கேயே இருந்திருக்கலாம், இல்ல ரங்கூன்லயாவது இருந்திருக்கலாம். போலீஸ்காரன் என் பொண்டாட்டியை அடிச்சு கீழே தள்ளிட்டான்னு கேள்விப்பட்டதும் என் ரத்தம் கொதிச்சுது. என் சீதையை கண் கலங்கி ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. என் பிள்ளைகளையும் அடிச்சிருக்கானுவ. இதையெல்லாம் கேட்டுட்டு எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு புலமாடா. இப்ப என்ன ஆச்சு? எந்த பொண்டாட்டிக்காக படலி விலைக்கு வந்தியோ அந்த பொண்டாட்டியே செத்து போயிட்டாள. கண்கலங்காம காப்பாத்தின அந்த சீதையே கதிகலங்க வச்சு கொண்டு புட்டானுல இந்த போலீஸ்காரனுங்க. ஏ புலமாடா, ஏற்கனவே அவன் நொந்து போயிருக்கான். நீ வேற அவன் மனசை கஷ்டப்படுத்தாத. செம்புலிங்கம், இந்த பழத்தை வச்சுக்கோ. இங்க சாப்பாடெல்லாம் பரவாயில்லையாப்பா? சும்மா இருங்கண்ணே.
மனசை மாத்துறதுக்காக எதையாவது பேசாதீங்க. பொண்டாட்டி போயிட்டா, பிள்ளைகள் வேற அனாதை அணுக்குது. இது என்ன பொழைப்புண்ணே? இந்த பாரு, இந்த அநாத கநாதன்னு பேசாத. நாங்கெல்லாம் இல்ல. எத்தனை பேர் இருந்தாலும் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் ஏங்குமே. அம்மா முந்திய பிடிச்சாதான் அந்த சுப்புனி பயலுக்கு தூக்கமே வரும். நான் கும்பிட்ட தெய்வம் எல்லாம் என்ன கைவிட்டுட்டே போனமாடா, கைவிட்டுட்டே. அம்மா, இந்த செம்புலிங்கத்தை பத்தி கேள்விப்பட்டீங்களா? ஆமா, கேள்விப்பட்டேன். ரொம்ப நல்லவனாமே. தவறான குற்றஞ்சாட்டுதலால சிறையில இருக்கிறானாமே. விஷயம் தெரியாதா உங்களுக்கு? நேத்து அவன் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டானா. ரியலி? ஆமாம்மா, செய்யாத குற்றத்தை ஒத்துக்க சொல்லி அவனை செருப்பால அடிச்சாங்களாம். இயேசுவே, அது எப்படி ஒத்துக்கிட முடியும்? யாரோ ஒருத்தர் செய்த தப்ப தான் செஞ்சதா ஒத்துக்கிடுறதுக்கு அவர் என்ன ஆண்டவரா? அட்லீஸ்ட் ஆண்டவரை பத்தி அறிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே இருந்தாலும் செய்யாத தப்ப யாரு தான் ஒத்துக்குவா? ஐயோ, போன வாரம்தான் அவன் மனைவி இறந்துருச்சு. இந்த நிலையில அவன் பிள்ளைங்க கதி. அம்மா, இன்னொன்னு தெரியுமா? அவன் மனைவி சீதை ஆண்டவரை பத்தி கேள்விப்பட்டு அவரை ஏத்துக்கிட்டாங்களாம். ரியலி? ஆமாம்மா, தான் புருஷனுக்காக அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. போலீஸ் தொல்லையில அவங்க செத்ததா கேள்வி. அடப்பாவமே. ஐயோ, நான் அவனை எப்படியாவது பார்க்கணுமே. அவன் இப்போ செங்கல் தேரி பக்கம் சுத்துறதா தகவல். நானும் எம்புட்டு நாள் தான் பொறுத்து பொறுத்து பாக்குறது. ஊரு பூரா செம்புலிங்கம் செம்புலிங்கம்னு கொண்டாடுதானுவ. கொஞ்சம் விட்டா கோயில் கட்டி குலதெய்வம்னு சொல்லுவானோ போல. ஏனே, மற்றதெல்லாம் சரிதான். அந்த பயலையும் அவன் கூட்டாளியையும் ஒழிச்சு கட்டினது நல்லதுதான். ஆனால் அந்த போலீஸ்காரன் அவன் பொண்டாட்டி அந்த பாடு படிச்சிருக்க கூடாது. கடைசியில் அதை இதை சொல்லி கொன்னே போட்டான்வல. இப்போ 3 பிள்ளைகளும் அனாதையா ரோட்லலாம் நிக்கி. ஏ, நீ வீட்டுல கூட்டி வச்சுக்கிட வேண்டியதானே மடச்சாம்பிராணி. அவ மண்டைய போட்டதுனால தாண்டா அந்த பைய சுலோன்ல இருந்து இங்க வந்தான். இல்லன்னா வருவானா? ஏல அண்ணன் குறி என்னைக்குமே கரெக்டா இருக்குமில்ல. ஏல மட, ரொம்ப ஓவரா பேசுறிய. அம்புட்டு பாசம்னா அவன் உன் சொக்கர பையதானல. அவன் புள்ளைய எடுத்து நீ வளர்க்க வேண்டியானே. நீ செஞ்ச பாவத்துக்கு புண்ணியமாக சேரும்லால. ஏ, ஊருக்குள்ள என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுமா? ஒத்து ஊத தவிர உனக்கு வேற என்ன தெரியும்? நல்ல ஊத்தாம்பட்டி. என்ன வர வர இந்த மடச்சாம்பிராணி பைய பேச்சு எனக்கு சுத்தமாக பிடிக்கலண்ணே. உங்க முன்னால வச்சு என்ன ஊத்தாம்பட்டிங்க என்னன்னு ஒரு வார்த்தை கூட கட்டியலான்னு. ஏல, அவன் என்ன சொல்ல வாரான்னு கேளாமல சும்மா கணைக்க. அப்படி போடுங்கண்ணே. சரி சரி, நீ சொல்ல வந்ததை சொல்லு. அவன் பிள்ளைகளு இப்போ அனாதை இல்லை. அந்த வெள்ளைக்கார பொம்பளை ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அலையுத. அதுவ கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டான். அந்த செம்பிலிங்கம் பைய அந்த துரசாணி அம்மாவை நேரில் பார்த்து அதுக்கிட்ட என்னமோ ஏதோ பேசி பிள்ளைகளை அங்கேயே சேர்த்துட்டான். ஏலே, ஏ இது எப்போ நடந்தது? பொத்து, நான் அண்ணங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன அதோட விட்டானா? அந்த துரசாணி, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத ராசா. நான் உன் பிள்ளைகளை கண்கலங்காமல் பார்த்துக்கிறேன். உன் கேஸை மேலிடத்துல சொல்லி உன் கதைக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்னு வேற சொல்லியிருக்காங்களாம். ஏல, இந்த வெள்ளலி சும்மா கிடக்க மாட்டா போலியல. போன மாசம் நம்ம வடக்கு தெரு மூக்க மாலை வேற அந்த கூட்டத்தில் சேர்த்திருக்கா. ஏ, நம்ம குடியிலே கை வச்சிருச்சு. ஏனே அவ உங்களுக்கு? போதும் போதும், நிறுத்து. அதனால தான் என் கவலையே. ஊர்ல யாரும் விதவையா இருக்கப்படாதான். அது அந்த அம்மாளுக்கு பிடிக்காதான். ஊர்ல எல்லாரும் விதவையா இருந்தா தானே ஐயாவுக்கு நல்லது. முட்டா பயணி சரியாதான் வச்சிருக்கானுவ. எதை எப்ப பேசுறதுன்னு விவசாய கட்ட நாய. அண்ணே, இன்னொன்னு தெரியுமா? அந்த வெள்ளாத்தா கோயில் இருக்கிற தேவதாசிகள பாதி பேரை கூட்டிட்டு போயிட்டாளாம். யாரெல்லாம் கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்காவன்னு ஒத்தர்படையை வச்சு கண்டுபிடிச்சி அந்த பொம்பளை கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க இல்லத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிருந்தாளாம். ஆமால, அந்த கோயில் அந்த பூசாரி நமக்கு நல்ல ஒத்தாசையா இருந்தான். ஏல, பேசாம இந்த வெள்ளலிய தூக்கிட்டா கீச்சி பூச்சின்னு கத்தாதுல. நரகாட்டு பக்கம் போகும்போது தூக்கிடுவோம். ஏய், என்னம்மா ஆச்சு? அம்மா, ஒரு முக்கியமான செய்தி. என்னம்மா? அந்த செம்புலிங்கம் ஜெயில இருந்து தப்பி ஓடிட்டானா. ஏமா, யாரு உன்கிட்ட சொன்னது? நம்ம வாச பக்கம் ஒரு போலீஸ்காரன் வந்தான். வந்தவன் செடிக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்த என்னைய பார்த்து இந்த விஷயத்த சொன்னான். செம்புலிங்கம் பிள்ளைகளை பார்க்க வந்தாலும் வரலாம்னு அரசாங்கமே அந்த போலீஸ்காரனை நம்ம வாசல் முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அட பாவமே, இது என்ன சோதனை? நீங்கள் நினைக்கிறது தெற்று. அவன் வரும்
ஆனா வரணில்ல. ஏய் இது விளையாடுற நேரமா? என்னவே சொல்றீரு? ஆமாயா, அவன் வரும். ஆனா செம்புலிங்கமா வரணில்ல, வேற ஏதாவது வேஷத்துல வரும். அவன் எப்படி வந்தாலும் எங்க கையிலிருந்து தப்பிக்க முடியாது. நான் மலபார்லயே மெடல் வாங்கினவனாக்கும். போதும் போதும், வேலையை பாரு. ஐயா வாங்க ஐயா. அடடா, இது நம்ம செம்பலிங்கம் இல்ல, சாமியார் வேஷத்துல வந்திருக்கான். இந்த போலீஸ்காரனை கண்ணில் பற்றக்கூடாது. இவனோடும் மாறு வேஷத்துல நிக்கானுவ. மகமாயி நீ தான் காப்பாத்தணும். நன்றி அப்பனே. சாமியாரை பார்த்தா நல்ல வாட்டர் சாட்டமா இருக்கானே, ஒருவேளை செம்புலிங்கமா இருப்பானோ? ஏய், நான் மலபார்லயே மெடல் ஆக்கும். எனக்கு தெரியாமலா இவன் செம்புலிங்க இல்ல, அவன் இன்னும் ஆட்ட சாட்டமா இருப்பானாக்கும். செம்பலிங்கம், உன்னை அவனு அடையாளம் பார்க்க முன்னால ஓடி போயிரு. என்ன இந்த பூசாரி ஏதோ முணுமுணுக்கான? இந்த மலவாறு லூசு பேச்சை கேட்ட நாம ஒப்பேற மாட்டோம். இவனை பிடிச்சு விசாரிப்போம். ஏய் சாமியாரு, நீ யாரியா? உனக்கு எந்த ஊரு? ஏய் கொண்டு வந்துட்டா. ஆஹா செம்புலிங்கம். ஏய் மலபாரு, செம்புலிங்கம் ஓடி வா, பிடிச்சுக்கோ. ஏய் நான் மலபாராக்கும். ஏய் விளக்கேட்டேன், கையை கட்டுவே. ஏய் ஏட்டையா, இவனை பத்திரமா பார்த்துக்க. நான் ஸ்டேஷன்ல போய் இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வரேன். ஏய் பத்திரம் என்ன பார்த்துக்க. ஏய் என்கிட்டயே தப்பிச்சிடுவானா? நான் மலபாராக்கும். போலும் போலும், கவனமாயிரு. இந்த லூசு பயிலுக்கு கயிறை லூசா கட்டியிருக்கானுங்க. தப்பிச்சு ஓடிட வேண்டியதுதான். ஏய் யாருடாது என்னையே ஓங்கி மிதிச்சவன்? நான் மலபாராக்கும். ஏட்டையா, இந்த மலபாரையை மிதிச்சு தள்ளிட்டு இந்த பக்கமா ஓடிட்டான். போய் நல்ல சான்ஸை விட்டுட்டியவே. இப்படி கையில கிடைச்சதை எவனாவது விடுவானா? ஊரே காரி துப்புமியா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நல்ல வேளை, மகமாயி காப்பாத்திட்டா. ஒன்னிய சாத்தனா சரியும் வருவே. மகமாயி காப்பாத்துவாளான்னு பாப்போம். ஆமாவே, இவனை பிடிச்சி இந்த கம்பியில கட்டும். இப்ப ஞான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிடும். ஞான் மலபாராக்கும். கர்மம்டா. ஏய் என்னடி, நாங்க கேள்விப்பட்ட விஷயம் உண்மைதானாடி? ஏய் சும்மா சொல்லுடி, ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. நாங்க ஒன்றும் போலீஸ்காரன் பொண்டாட்டி இல்ல, செம்புலிங்கம் சொக்காரங்க தான். சும்மா சொல்லுடி. ஆமாடி, உண்மைதாண்டி. நேற்று ராத்திரி செம்புலிங்க அண்ணன் வந்து 10,000 ரூபாய் கொடுத்து உங்கள் அப்பாவுக்கு வைத்தியம் பார்த்துக்கன்னு கொடுத்துட்டு போனாங்க. அது நெசந்தாண்டி, யார்ட்டையும் சொல்லிடாதீங்கடி. ஏய் இதுல சொல்ல என்னடி இருக்கு? ஊர் பூரா கும்மி பாட்டும் கொலவ பாட்டும் அண்ணனை பத்தி தாண்டி இருக்கு. செம்புலிங்க அண்ணனை கடவுளோட அவதாரம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. முந்தானத்து நம்ம அம்பிகாக்கா மலங்காட்டு பக்கம் தோப்புக்குள்ள போயிருக்கு. அப்ப யாரோ 2 திருட்டு பயலுவ அம்பிகாக்காவை கத்தியை காட்டி மிரட்டி தொந்தரவு செஞ்சிருக்கானுங்க. கத்தியால குத்த போயிருக்கானுவ. அங்க வந்த நம்ம செம்புலிங்க அண்ணன் அவங்கள சத்தம் போட்டு விரட்டி இருக்கு. அத விடு, நம்ம மாசன்ன மாமா கதையை கேட்டீங்களா? ஊரே சிரிக்குது. என்னடி கதை? போன வாரம் மாசன்ன மாமாவும் ரத்தினத்தையும் வில்வண்டி கட்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. திடுதிப்புன்னு செம்புலிங்கானே வந்திருக்கு. மாசன்ன மாமா அத்தையை விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்களாம். ஐயோ, அப்புறம் அவர்லாம் ஒரு ஆம்பளையா கட்டின பொண்டாட்டிய காட்டுல விட்டுட்டு ஓடானாக்கும். கதையை கேளுங்கடி. இதே தான் அண்ணனும் அவர்கிட்ட கேட்டு இருக்கு. ஓடி போன அவனை ஆளை விட்டு விரட்டி பிடிச்சி மீனா கேட்ட அதே கேள்வியை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுட்டு பெண்டாட்டிய பத்திரமா பாத்துக்கவேன்னு பத்திரமா வழி அனுப்பி வச்சிருக்கு. நல்லா இருக்குடி. ஏய் 2 போலீஸ்காரன் வாரன்வடி, தண்ணி இறைச்சிட்டு வேகமா போயிருவோண்டி. மொத்தத்துல அண்ணன் பொம்பளைங்க மனச எப்படியோ கவர்ந்துட்டாருன்னு சொல்லு. நல்லது செஞ்சா யார் மனசையும் யாரும் கவர்ந்துடலாண்டி. உனக்கு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் தைரியம் அதிகம்பே. என்ன சொல்ற காசி? ஆமாப்பா, எம்பிட்டு தெனாவட்டு இருந்தா தைரியமா ஊரு திண்ணில உட்காந்து அதுவும் சீட்டு விளையாடுவ. காசி, இம்புடு நேரமும் இதே யோசிச்சுக்கிட்டு இருந்தியாகும். இதோட 4 ரவுண்டு ஓடி. என்ன இருந்தாலும் எனக்கு என்னவோ இது கொஞ்சம் அதிகமா படுது. காசி, உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். நீ சொன்ன மாதிரி யாரோ ஒரு போலீஸ் ஆபீசர் மலைக்கு போறான் போலயே. மெதுவா பேசு, சத்தம் கேட்டுற போது. ஏன்பா பயப்படுற? இப்ப பாக்குறியா? ஏய் பல்லக்கு, என்ன தூரமா போறியே? நான் ஒரு போலீஸ் அதிகாரி, செம்புலிங்கத்தை பிடிக்க போயிட்டு இருக்கேன். ஓ சரி சரி, வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நானும் போலீஸ்காரன் தான் சார். இந்த காட்டுல பாரா போட்டிருக்காங்க சார், அதான் போலீஸ்காரங்களா உட்காந்து விளையாடிட்டு இருக்கோம் சார். செம்புலிங்கம் ஒருவேளை இந்த பல்லக்கில் போனாலும் போவானோன்னு ஒரு சின்ன சந்தேகம் சார்.
அதான் செக் பண்ணேன் சார். சாரி சார். எனக்கு இந்த செம்புலிங்கத்தை பத்தின கவலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. கவலைப்படாதீங்கம்மா, உண்மையிலேயே செம்புலிங்கம் நல்லவன். யாரெல்லாமோ திருடிட்டு செம்புலிங்கம் பேரை சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அது மட்டும் இல்ல, போலீஸ்காரங்களால துப்பு துலக்க முடியாத கேஸையெல்லாம் இவன் பேர்ல போட்டு முடிக்கிறாங்களாம். ஐயோ பாவம். இயேசுவே, நீங்க தான் அந்த நல்ல பிள்ளைய காப்பாத்தணும். அம்மா இங்க பாருங்க, நேத்து வந்த அதே ஜோடி நாரைகள் நீங்க உணவு கொடுத்ததால இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கு. மகளே, நீ என் மனதை மாத்துறதுக்காக எதையோ சொல்ற. இந்த மரம், செடி, குருவி, பறவைகள் இதுக்கு ஒண்ணுனாலே என்னால தாங்க முடியல. அதை விட பெரிய மேலான ஆத்துமாலா அந்த செம்புலிங்கம். காட்டுல என்ன கஷ்டப்படுறானோ, அவனை எப்படியாவது சந்திக்கணுமே. ஏ செம்புலிங்கம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏ செம்புலிங்கம், இருந்தாலும் உனக்கு இம்புட்டு தைரியம் உதவாது. ஆமா ஆண்டி அண்ணே, நானும் பல தடவை சொல்லிட்டேன். இவன் விளையாட்டு ரொம்ப அதிகமாயிட்டே வருது. எப்படி லிங்கம்? ஊரு பூரா ஒன்னே போலீஸ் தேடிட்டு இருக்கு. எதுக்குப்பா இவ்வளவு தூரம் வந்த? இப்படி ஜெயிலில் வந்து என்னை பார்க்கலன்னு யாரு வருத்தப்பட்டா? சரி ஆண்டி அண்ணே, அதை விடுங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. பிள்ளைகளெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு ஒன்றையும் நினைச்சா தான் கவலையா இருக்கு. சீக்கிரம் ஜெயிலிருந்து வெளியே போ. யாருக்குன்னையும் பற்றாத. கொஞ்சம் சூதானமாக நடந்துக்க. இந்த செம்புலிங்கத்தை பிடிக்க நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம். கடைசியில் எங்களுக்கு வேற வழி இல்லாம உன் உதவியை தேடி வந்திருக்கோம். ஐயா, எப்படி ஐயா நண்பனுக்கே துரோகம் பண்ண முடியும்? கணேசா, கவலைப்படாத. உன்னை நல்லா கவனிச்சுக்கிறோம். ஒரே நாள்ல லட்சாதிபதி ஆயிரலாம். என்ன சொல்ற? ഞാൻ മലബാറാക്കും. ഇവൻ എന്നെ ഓങ്ങി മിതിച്ചവനാക്കും. ஐயோ போ மலபாரு. ஏன் கணேசா, அன்பா கவனிக்கிறோம்னு சொல்றோம். நீ ரொம்ப யோசிக்கிறிய. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, களக்காட்டுக்கு உன் வீட்டுக்கு ஒவ்வொரு வாரமும் தவறாம வாரான். நீ நாட்டுக்கோழி வறுத்து அவனுக்கு சாப்பாடு போடுற, படுத்துட்டு நல்லா தூங்கிட்டு போறான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, என்ன சொல்ற? சரிங்க, சொன்னீங்களே பணம். கவலையே படாத, அது ஏன் பொறுப்பு. சரியா, நீங்க பின்னால வைக்கப்படப்புல மறைஞ்சிருங்க. அவன் தூங்குனதும் விசில் அடிக்கிறேன், ஒரே அமுக்கு அமைக்கிறங்க. ശബാഷേ, ഞാൻ മലബാറാക്കും. போயிருங்க. அந்தா தூரத்துல செம்பிளிங்க வர்ற மாதிரி இருக்கு. என்ன கணேசா, எப்படி இருக்க? இந்த மலத்தேனும் சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு என்ன குறைச்ச? நல்லா இருக்கம்பா. உன்னைய மாதிரி நண்பர்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நீ எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா கணேசா, நீ மட்டும் இல்லைன்னா இம்புட்டு தைரியமா களக்காட்டுக்கு வர முடியுமா? உண்மையிலேயே நாங்க தான் அதிர்ஷ்டசாலிகள். சரி சரி, வாங்க சாப்பிடுவோம். கோழி குழம்பு சூப்பர்ப்பா. ஏய் கணேசா, துரோகம் பண்ணிட்டியா? ஏய் உன்னே! ஏய் செம்பலிங்கம், எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. ஏய் நல்லா பிடிங்கப்பா. கையை கட்டுங்க. ஏய் நான் பிடிக்கிறேன். நான் மலபார பிடிய பிடிக்குமாக்கும். காலில் லத்தியால் அடிக்கடா, அப்பதான் அவனால ஓட முடியாது. என்ன அநியாயம்! நண்பர்கள் துரோகியாராங்க, அரசாங்கம் பணத்துக்கு அடிமையாகுது. ஆமாமா, எனக்கு கூட செம்புலிங்கம் கைதான உடனே ரொம்ப கவலையா இருந்துச்சுமா. இப்ப அவன் 2வது தடவை தப்பிச்சிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். போலீஸ் செஞ்சது மட்டும் சரியாமா? 2 பேர் மேலையுமே தப்பு இருக்கு. ஆனா நல்லவன் செம்புலிங்கம் இப்படி செய்யலாமா? ஆமாம்மா, பணம் கொடுத்து போலீஸையே நைஸ் பண்ணி தாலுகா ஜெயில இருந்து ஜில்லா ஜெயில் போற வழியில தப்பிச்சிருக்கான். அதுல கஷ்டகாலத்தை பாருங்க. செம்புலிங்கத்திட்ட பணத்தையும் வாங்கிட்டு
தங்களை தாங்களே காயப்படுத்திக்கிட்டு செம்புலிங்க எங்களை அடிச்சு காயப்படுத்திட்டு தப்பிச்சிட்டான்னு பொய்ப்பொலியும் சுமத்திருக்காங்க அந்த போலீஸ்காரங்க. இந்த உண்மை நமக்கு தெரியுது, ஆனா அரசாங்கம் இத நம்பணுமே. சரி, சீக்கிரமா போவோம். ஜிம்பக்கு ஜிம்பா ஜிம்பக்கு ஜிம்பா ஜிம்பக்கு ஜிம்பா ஜிம்பாலே ஜிம்பக்கு ஜிம்பா ஜிம்பக்கு ஜிம்பா ஜிம்பக்கு ஜிம்பா ஜிம்பாலே. ஏமா எம்புட்டு தூரம் தான் இந்த பல்லாக்க தூக்கிட்டு அலையிறது? அவனை இந்த காட்டுக்குள்ள பாக்குறது கஷ்டமா? உங்களுக்கு களைப்பா இருந்தா நீங்க வேணும்னா நரைக்காட்டு பங்களாவில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. நான் தனியாவே போறேன். எப்படியும் அவனை பாத்திரலான்னு நம்பிக்கை இருக்கு. என்னது, தனியாவா? காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் கண்ணை மூடாம அலைஞ்சிட்டு இருக்கு. அந்த மாசான முத்து உங்களை கருவிக்கிட்டே இருக்கான். உங்க கூட வர்றதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு. அதுல தனியா போறீங்களா? நாங்க விட மாட்டோம். நான் தனியா போனா நீங்க எப்படி விடமாட்டோன்னு இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்களோ, அதே போல என் கூடவே இருக்கிற என் ஆண்டவர் என்னை தனியா விடுவாரா? அவர் எப்பவும் என் கூடயேலாம் இருக்கிறாரு. ஐரிஷ், ஜப்பான், இலங்கை, பெங்களூர், பண்ணவளை எங்கெல்லாம் போனேனோ அங்கெல்லாம் என் ஆண்டவர் என்னை ஒரு நாளும் தனியா விடலப்பா. சரி, அந்த கூடை எடுங்க. அதுல பன்னும் டீயும் இருக்கு. நானே நடந்து போய் அந்த தாமரை தடாகம் பக்கம் போறேன். நிச்சயமா என் பிள்ளை அங்க வருவான். காசி, வர வர எனக்கு முன்ன மாதிரி உடம்புல தெம்பில்லப்பா. அடிக்கடி துக்கம், தொண்டை அடைக்குது. என்னவோ குற்ற உணர்வு அடிக்கடி என்ன வாட்டுது. எனக்கு மட்டும் இல்லாமையா, வாழ்க்கை குறிச்சி வர வர பயம் அதிகமாயிட்டே வருது. எனக்கு வாழ்க்கை குறிச்செல்லாம் பயம் இல்லப்பா. என்னைக்கு அம்மாவை பார்த்தனோ அன்னைக்கு அந்த பயம் போயிடுச்சு. என்னைக்கு இயேசு ரட்சகருக்கு என் வாழ்க்கையை ஒப்படைச்சனோ அன்னைக்கே பரலோகம் போயிருவேன் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. இயேசு மட்டும் எனக்காக மறிக்கலன்னா அந்த மாசான முத்து, கணேசை இவங்களெல்லாம் இன்னும் உயிரோட விட்டுருப்பானா? என் பிள்ளைகளை பத்தின கவலை எனக்கு இல்லை. 3 பேரையும் முத்தா கவனிக்கிறாங்க அந்த அம்மா. சீதை செத்த பிறகு எவ்வளவு கலங்கினை தெரியுமா? அம்மாவை பார்த்ததும் அந்த நீல நிற ஆடைகளை நினைச்சதும் என் உள்ளத்துல கவலெல்லாம் போயிடுச்சு. அந்த அம்மா முகத்துல தான் என்ன ஒரு பிரகாசம். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல, அத்தனை ஒரு பிரகாசம். ஆமா செம்புலிங்கம், நாமளும் அம்மாவை தேடி தேடி எவ்வளவோ அலையிறோம். முன்ன மாதிரி அம்மா இப்ப மலைக்கு வர்றதில்ல போல. தாமரை தடாகத்துல தான் எத்தனை நாள் தவம் இருந்திருப்போம். நீ நினைக்கிற மாதிரி இல்லை காசி. நம்ம எவ்வளவு அம்மாவை தேடுறோமோ அதை விட அதிகமா அம்மா நமக்காக அங்கலாய்ப்பாங்க. நம்ம அடிக்கடி இடம் மாத்துறதுனால தான் அவங்கள பார்க்க முடியறதில்ல. ஆனா இந்த பைபிளில் போட்டிருக்கு பாரு, ஓ நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமா முடிவு உண்டுன்னு எழுதியிருக்கு. இதை பாரு, அடிக்கோடு போட்டிருக்கேன். எங்க கூடு? எங்கப்பா? பைபிள்ல பாதி பக்கம் கோடு போட்டு தான் வச்சிருக்க. இந்த தோலட்டைய இந்த பாடுபடுத்தி இருக்க. ஆமா, உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமா. ஏய், ஏதோ செடிகள்லாம் அசையுது, பறவைகள்லாம் பறக்குது, யாரோ வர்றாங்க. ஏய், அம்மாப்பா, அம்மா 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 நல்லா இருக்கீங்களா அம்மா? ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. உங்களை பத்தி தான் ரொம்ப கவலைப்படுறேன். என்ன ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க? ஆமாம்மா, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஐயோ பாவம், பிள்ளைங்களை இப்படி பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கும்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பேன். எத்தனை தடவை உங்களை தேடி தேடி இந்த தாமரை தடாகத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் ஏமாத்தந்தான். ஏ காசி, ஏ காசி, நான் சொன்னேன்ல. என்னப்பா, எனக்கு தெரியும் நீங்க என்னை தேடுவீங்கன்னு. காசி, அந்த கூடை எடு. அதுல பன்னும் டீயும் இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். அது எப்படிமா முடியும்? துப்பாக்கி இல்லாம என்னால இருக்க முடியாதுமா. நீங்க சொல்ற எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன்.
அம்மா இத தற்காப்புக்குன்னு வச்சுக்கிறேன். இனி தங்கள் விருப்பம் போல நடந்துக்கிறேம்மா. யாரையும் கைதீண்டி அடிக்கவோ துப்பாக்கியால சுடவோ மாட்டேன். நீ வாக்களிக்கிறேம்மா, வாக்களிக்கிறேம்மா. அழாதேப்பா, அழாதப்பா. இத்தனை கஷ்டங்களும் எதுக்கு? பேசாம சரணடைஞ்சிட வேண்டியதுதானே. அம்மா, உங்களுக்கு தெரியாததா? செய்யாத குத்தத்துக்கெல்லாம் செய்தோன்னு ஒத்துக்கிட வைக்கிறாங்க. எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. நாங்களும் உப்பு போட்டு தானம்மா சாப்பிடுறோம். சரணடைகிறத விட சாக சொல்லுங்க, செத்துறோம்மா. உங்களுக்காக நாங்க செத்துறோம்மா. செம்புலிங்கம், அப்படியெல்லாம் பேசாதப்பா. நான் உன் அம்மா இருக்கிறேன்ல, அழாதப்பா. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம திட்டமிட்டபடி செம்புலிங்கமும் காசியும் அவங்க கூட்டாளிகளோட கடற்கரை கொள்ளைக்கு ஒத்துக்கிட்டானுலாம். ஏய், நெசமாவா சொல்ற? ஆமா அண்ணே, உண்மைதான். அப்படின்னா போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டீங்களா? அதை எப்படின்னு கொடுக்காம இருப்போம். போலீஸ்காரங்க ரெடியா போயிட்டாங்க. மலங்காடு மாதிரி அங்க இங்க ஓட முடியாது. இந்த தடவை வசமா மாட்டிக்கிடுவாங்க. அப்ப தொலைஞ்சான். என்ன விட்டுருங்க ஐயா. அம்மா, ஐயோ, ஐயா, விடுங்கய்யா, ஐயா, ஐயோ, 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 தாங்க முடியலையே. ஐயோ, இயேசுவே, இயேசுவே, ஐயோ, ஐயா, 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 அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஆள் எருவோ நல்லா முறிக்கடா. ஐயா, கால் வலி. அம்மா, ஐயோ, ஐயோ, இயேசுவே, 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 ஐயா, ஐயா, எங்களை இப்படி அடிச்சு சித்திரவதை செய்யறத விட ஒரேடியா சுட்டு கொண்டு இருக்கு. ஐயா, 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 ஐயோ, கால், கால், ஐயோ, 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 தாங்க முடியலையே. ஐயோ, இயேசுவே, இயேசுவே, ஐயோ, 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 உங்களை கொல்றதா? முடியாதுடா, முடியாது. தொலைஞ்சாண்டா எதிரி. இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்திரிக்கவே முடியாது. ஒரு காலம் முறிச்சிட்டானுவல்ல, நம்ம சொன்ன திட்டத்தை போலீஸ்காரனுவ கரெக்டா செஞ்சுட்டானுவல. அண்ணே, துப்பாக்கியை திருப்பி வச்சு இடுப்புலையும் இடுப்புக்கு கீழையும் இடி இடின்னு இடிச்சு எந்திரிக்கவே முடியாம ஆக்கிட்டானுங்க. என்ன, நம்மள பகைச்சுக்கிட்டு ஒருத்த உயிரோட வாழ முடியுமா? என்ன இனிமே இந்த ஊருக்கு நம்ம தான் தர்பார்.